கூடிய சீக்கிரமே இந்த சக்திவேலும் குமாரும் போட்டிருக்க பிளான் வந்து முத்துவேலுக்கு தெரிஞ்சு முத்துவேலே வந்துட்டு சக்திவேலையும் குமாரையும் வீட்டை விட்டு வெளியே அனுப்பிட்டா நல்லா இருக்கும்னு நீங்களும் நினைச்சீங்கன்னா மறக்காம இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணி உங்க ஆதரவு தெரிவிங்க. பாண்டியன் ஸ்டோர்ஸ் அப்கமிங் ப்ரோமோல என்ன நடக்க போகுதுங்கிற ப்ரெடிக்ஷனை இந்த வீடியோல பார்க்கலாம். வீட்டுல அரசி தனியா இருக்கிறப்போ எப்படியாவது பேசி அரசியோட மனசை மாத்திடலாம்னு சொல்லிட்டு குமார் எவ்வளவோ ட்ரை பண்ணிக்கிட்டு இருந்தாரு. கரெக்டா அந்த டைமுக்கு அங்க வர ராஜி வந்து ரொம்பவே பெரிய பிரச்சனை பண்ணி குமாரை வந்து முத்துவேல் கிட்ட போட்டு கொடுத்து முத்துவேல் வீட்டுல பயங்கரமான பிரச்சனை ஏற்படுத்தி விட்டுட்டு போயிட்டாங்க. என்னதான் சக்திவேலும் குமாரும் முத்துவேல் கூடயே இருந்தாலுமே ராஜி அவங்க அப்பா பேச்ச மீறி கதிரை கல்யாணம் பண்ணதா அவர் நினைச்சுக்கிட்டு இருந்தாலுமே அப்ப கூட ராஜி சொன்னதுதான் உண்மைங்கிறதுல முத்துவேல் வந்து ரொம்பவே பிடிவாதமா தான் இருக்காரு. அதனாலேயே என்னமோ சக்திவேல் கிட்ட ராஜி கண்டிப்பா போய் சொல்லாது, இவன் போய் அரசி கிட்ட பேச ட்ரை பண்ணிருக்கான், அப்படி இல்லாம அது இங்க வந்து சண்டை போட்டுட்டு போகாது, உன் பையன் மேலதான் தப்பு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு முத்துவேல் வந்து ரொம்பவே ஸ்ட்ராங்கா திட்டிடுறாரு. சரி வீட்டுக்கிட்ட பேசினா தானே பிரச்சனை வருது, நம்ம வெளியே போறப்ப தனியாவது பேச ட்ரை பண்ணலாம்னு சொல்லி முடிவு பண்ற குமார் வந்துட்டு அரசி தனியா ஃப்ரெண்டு வீட்டுக்கு போயிட்டு இருக்கிறப்ப குமார் தன்னை ஒரு நல்லவனா ப்ரொஜெக்ட் பண்ணிக்கிட்டு அரசி கிட்ட போய் பேசுறதுக்கு ட்ரை பண்ணிக்கிட்டு இருக்காரு. குமார் எவ்வளவுதான் பேசியுமே வந்துட்டு அரசி அதை காது கொடுத்து கேட்காம கண்டுக்காம நடந்து போய்கிட்டே தான் இருக்காங்க. அப்ப ரொம்பவே நல்ல ஒரு மாதிரி குமார் வந்து ரொம்பவே சென்டிமெண்டா பேசி என்னைய பாட்டி தான் வந்து உங்ககிட்ட பேச சொல்லி சொன்னாங்க, பெரியவங்க சண்டை போடுவாங்க, நாளைக்கு அவங்க பேசிக்குவாங்க, அதுக்காக சின்ன பிள்ளைய நீங்க ஏன் பேசாம இருக்கிறீங்க, நீங்க எல்லாம் எப்பயும் போல பேசிக்கிட்டு தான் இருக்கணும் அப்படி சொல்லி எங்க பாட்டி தான் சொன்னாங்க, அதனாலதான் நானும் உங்ககிட்ட பேச வந்தேன், நான் வேற எந்த எண்ணத்திலையும் வரல அப்படின்னு சொல்லிட்டு குமார் தன்னை ஒரு நல்லவனா வந்துட்டு அரசி கிட்ட ப்ரொஜெக்ட் பண்ண ட்ரை பண்ணிட்டு இருக்காரு. ஆனா என்னதான் குமார் பேச ட்ரை பண்ணிக்கிட்டே இருந்தாலுமே அரசி அதை காது கொடுத்து கேட்காம போய்கிட்டே தான் இருக்காங்க. இப்படி குமார் வந்துட்டு அரசி பின்னாடியே ஃபாலோ பண்ணி வந்து பேசிட்டு இருக்கிறத செந்தில் பாத்துறாரு. உனக்கு இங்க என்னடா வேலை, இதுக்கு என் தங்கச்சி கிட்ட பிரச்சனை பண்ணிட்டு இருக்கிறேன்னு சொல்லிட்டு செந்தில் வந்து குமார் பிடிச்சு பயங்கரமா சத்தம் போட்டு இருக்காரு. எப்பயுமே எல்லாருமே எதிர்த்து பேசுற குமார் வந்துட்டு இந்த வாட்டி அரசி முன்னாடி நல்லவனா காட்டிக்கணுங்கிறதுக்காக எதுவுமே பண்ணாத மாதிரி எந்த தப்புமே பண்ணாத மாதிரி அமைதியா தலை கீழே போட்டுட்டு அங்கிருந்து கிளம்பி போயிடுறாரு. கண்டிப்பா நடக்கிறதெல்லாம் பாக்குறப்ப அரசிக்கு வந்துட்டு குமார் உண்மையிலே நல்ல பையன் தான் போல, நம்ம தான் இத்தனை நாளா புரிஞ்சுக்காம தப்பான பையன் சொல்லி நினைச்சோம் அப்படிங்கிறது அரசிக்கு அப்படி ஒரு எண்ணம் ஏற்படுறதுக்கு நிறையவே வாய்ப்பு இருக்கு. ஏன்னா தன்னை பத்தின உண்மையான கேரக்டர் எல்லாத்தையுமே மறைச்சு பொய்யா தான் வந்து அரசி கிட்ட குமார் நடிச்சுக்கிட்டு இருக்காரு. சப்போஸ் அரசி மட்டும் குமார் சொல்றதெல்லாம் உண்மைன்னு நம்பி குமார் கூட பேச ஆரம்பிச்சிட்டாங்கன்னா அதுக்கப்புறம் கண்டிப்பா சக்திவேல் வந்து போட்டு கொடுத்த பிளான் எல்லாமே கரெக்டா நடக்க ஆரம்பிச்சிடும். இன்னொரு பக்கம் வீட்டுல தங்கமேல் வந்து நகை எடுக்க போனவங்க என்ன ஆச்சுன்னே தெரியல, ஒருவேளை நகை பத்தின உண்மை அங்க இருக்கிறப்பே தெரிஞ்சிருச்சோ, அதனாலதான் என்ன வீட்டுக்கு வரலையான்னு சொல்லிட்டு ரொம்பவே பதட்டத்தோட வீட்டுல வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. தங்கமேலோட அந்த பயமும் பதட்டமும் வந்து மீனாவுக்கு நல்லாவே புரிஞ்சிருது. ஒரு பக்கம் அவங்க அம்மாவுக்கு போன் அடிச்சு நடந்த விஷயத்தெல்லாம் சொல்லி புலம்பிக்கிட்டு இருக்காங்க, இன்னொரு பக்கம் அவங்க ரெண்டு பேரும் எப்பதான் வீட்டுக்கு வருவாங்கன்னு சொல்லிட்டு வீட்டுக்கு வாசல்லே நின்று வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. ஆரம்பத்தில இருந்து மீனாவுமே வந்து நோட் பண்ணிக்கிட்டே தான் இருக்காங்க. தங்கமேல் வந்து எப்பெல்லாம் அந்த நகை பத்தின பேச்செல்லாம் அடிபடுதோ அப்பெல்லாம் ரொம்பவே பதட்டத்தோட தான் இருக்காங்கிறது மீனாவுக்கு நல்லாவே தெரிஞ்சிருக்கு. நகை கோமதி கையில இருந்தா கூட தங்கமேல் வந்துட்டு ஈஸியா வாங்கியிருப்பாங்க. ஆனா இந்த வாட்டி குழலியும் கூட போனதால தங்கமேல எதுவுமே பேசவே முடியல. குழலியும் வந்துட்டு விடாப்படியா தங்கமேலுக்கு ஈக்குவலா தான் அவங்களும் பிடிவாதமா இருக்காங்க. வீட்டுக்கு வந்ததும் கோமதி கிட்ட இருந்து எப்படியாவது தங்கமேல் வந்து நகையை வாங்கிடலாம் சொல்லி ட்ரை பண்ணிட்டு இருக்காங்க. இப்ப என்ன அவசரம், நடந்து வந்தது டயர்டா இருக்கு, நகையெல்லாம் என்னோட பீரோல தான் வைக்க போறேன், ஒரு அவசரம் இல்ல, நாளைக்கு காலையில எடுத்து பாத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு கோமதி வந்துட்டு தங்கமேல் கிட்ட நகையை கொடுக்காம வாங்கி வச்சுக்கிறாங்க. நகை என்ன கண்டிஷன்ல இருக்குன்னு வேற தெரியல, இவங்க எடுத்து பார்த்தாங்கன்னா கண்டிப்பா மாட்டிக்குவோம்னு சொல்லிட்டு தங்கமேல் வந்துட்டு ரொம்பவே பதட்டமா இருக்காங்க. தங்கமேல் பதட்டமா இருக்கிறத மீனா மட்டும் தான் நோட் பண்ணிருப்பாங்கன்னு பார்த்தா இந்த வாட்டி குழலியுமே நோட் பண்ணிடுறாங்க. என்னாச்சு தங்கமேல, ஏன் ஒரு மாதிரி பதட்டமா இருக்க, உடம்பு எதுவும் சரியில்லையா, என்னாச்சுன்னு சொல்லி கேக்குறப்ப அவ்வளவு நேரமா மீனா கிட்ட எதுவுமே சொல்லாத தங்கமேல் வந்துட்டு ஆமா லைட்டா தலைவலிக்குது, அதனாலதான் ஒரு மாதிரி இருக்குன்னு சொல்லி சமாளிச்சுக்கிட்டு இருக்காங்க. தங்கமேலோட இந்த பிஹேவியரை பார்த்ததுமே மீனா வந்து ஒரு முடிவுக்கு வந்துடுறாங்க. ஏற்கனவே அரசி வந்துட்டு தங்கமேலோட நகையை போட்டு பார்த்துட்டு தரேன்னு சொல்லி கேட்டதுக்கே தங்கமேலக்கா தரமாட்டேன்னு சொல்லிட்டாங்க. இப்ப இந்த வாட்டி நகையை லாக்கால இருந்து எடுக்க போறப்ப அவ்வளவு பதட்டமா இருந்தாங்க. வீட்டுக்கு வந்ததும் நகையை வாங்கி வச்சுக்கணும்னு சொல்லி தான் ட்ரை பண்ணிட்டு இருக்காங்க. அப்ப இந்த நகை விஷயத்துல ஏதோ ஒன்னு மறைக்க ட்ரை பண்றாங்க, அதனாலதான் அவங்க இவ்வளவு பதட்டமா இருக்காங்க அப்படிங்கிறது மீனாவுக்கு நல்லாவே தெரிஞ்சிருது. எப்படியாவது நாளைக்கு காலையிலக்குள்ளேயாவது நகையை நம்ம கைக்கு வந்துருச்சுன்னா பரவாயில்ல, நமக்கு முன்னாடி வேற யாராவது நகையை பார்த்துட்டாங்கன்னா கண்டிப்பா அதெல்லாம் போலியான நகைன்னு கண்டுபிடிச்சிருவாங்கன்னு சொல்லிட்டு தங்கமேல் வந்துட்டு பதட்டத்தோடய ரூம்குள்ள கிளம்பி போறாங்க. மீனா இதுக்கப்புறமே லேட் பண்ணிக்கிட்டு இருக்காம தங்கமேல் நகை விஷயத்துல தலையிட்டு தங்கமேல் கொண்டு வந்திருக்கிறதெல்லாம் போலியான நகைங்கிறத மீனாவே கண்டுபிடிச்சு இந்த தங்கமேலோட ஆட்டத்துக்கு கூடிய சீக்கிரமே ஒரு முடிவு கட்டிட்டா நல்லா இருக்கும்னு நீங்களும் நினைச்சீங்கன்னா மறக்காம இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணி உங்க ஆதரவை தெரிவிங்க.